எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பசங்க பக்கடா பேசுகிறேன். இப்போ மெரினா படத்தில் நடிக்கிறேன். இப்போ வந்து பசங்க படத்தோட ஆடியோ லான்ச் வந்து தேட்டரில் தான் வச்சாங்க. இப்போ மெரினா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் பீச்சில் குப்பை பறக்கலாம் வச்சு ஆடியோ லான்ச் வச்சிங்க டைரக்டர் சார்? இல்லை, பொதுவாக எல்லா படமுமே வந்து தேட்டரில் தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம படம் மெரினாங்கிறதுனால மெரினா பீச்லேயே வச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணால், அது மட்டும் இல்லாமல் மெரினா அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலம், சுத்தமாக வச்சுக்க வேண்டிய ஒரு தலம். அங்கே வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த அவேர்னஸை உருவாக்குறதுக்கு அங்கே உள்ள குப்பையெல்லாம் பொறுக்கி சுத்தமாக வச்சுக்கிட்டான் அப்படின்னோம்னா ஒரு அவேர்னஸை உருவாக்குறதுக்கு அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு வச்சோம். அவ்வளோதான் சார், பக்கடா சார். இந்த படத்தில் அந்த விஷயங்களுக்கும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கா? ஏன் இந்த மாதிரி வைக்கிறீங்க டைரக்டர் சார்? ஆமாம், இல்லை, இது மெரினா லைஃப் வந்து எனக்கு டோட்டலாக புது ஒரு லைஃப். பசங்க வம்சம் ரெண்டுமே நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இது வந்து மெரினா வந்து ஒரு பார்த்த வாழ்க்கை. சின்ன சின்ன கேரக்டர் வந்து என் ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த படத்தில் நான் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அது உண்மைதான். டைரக்டர்ன்ட்ட வந்து போனால் போதுன்னு உங்கள்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்தேன். சரி, ஓகே, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க, கீப் இட் பண்ணுங்க. இங்கிலீஷ் வரல, அதான் விட்டுருங்க. கீப் இட் அப். இந்த படத்தோட லவர் வந்து உங்களுக்கு ஓவியா அக்கா மாதிரி நடிச்சிருக்காங்க. சார், எனக்கு அக்கா அவங்க. என்ன முடிவா என்ன சொல்ல வர? ஓவியா பெண்ண ஏதோ கடைசியில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுறீங்க இல்லையா? அதையும் நீங்கள் காமெடியாக ஏற்றுக்கிறீங்க. உங்கள் ரியல் லைஃப்லையும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கா இல்லை? அட பாவி, கடைசியாக இதுக்கு தான் வந்திருக்குற சுற்றி இந்த படத்தில் லவ் பண்ணுறது, லவ்வுக்காக அலையிறது, அப்புறம் லவ் வந்து பிரிஞ்சு போனோன்னா அதையும் ஈஸியாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே வெறும் நடிப்பு தான். சகஜமாகி போச்சு பாஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம பண்ணது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி லவ்வுக்காக அலைஞ்சதும் கிடையாது. பொண்ணுங்க பின்னாலும் நம்ம அலையலாம். நானும் உன்ன மாதிரி தானே, நம்ம அந்த மாதிரி டைப் நம்மளாம் எப்படி வெரி டீசென்ட் கை அந்த மாதிரி இல்லை. அப்பா இவனை சேர்த்துக்கணும், இல்லைன்னா நம்மளை வாரிடுவோம். ஸோ லவ்வுக்காக அலைஞ்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்காக, அந்த கேரக்டரே வந்து காதலிக்கவே தெரியாத ஒரு கேரக்டர், அது லவ் பண்ணால் எப்படியும் ஃபெயிலியர் தான் ஆகும். எதை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ? காதலிச்சு கழட்டி விடுறத. அடா பாவி, இன்னுமே அதை பண்ண முடியாதுப்பா. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வீட்டில். நீங்கள் டிவியில் வந்து காம்பேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த யாரோ காமெடியெல்லாம் இது மாதிரி அஞ்சு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து ஹீரோ வேற பண்ணியிருக்கீங்க, ஹீரோ மாதிரி பண்ணியிருக்கீங்க. இந்த 3 லெவல்ல அனுபவம் எப்படி? ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஃபஸ்ட்டு காமெடி பண்ணுறதுல நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஒரு 10 நிமிஷம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே வந்து கொடுக்கணும். எல்லாத்தையும் ஓவர் டோஸும் பண்ண முடியாது. அதுக்காக தனியாக பிரத்யேகமாக பிளான் பண்ணி பண்ணணும். அது வந்து முதல்ல டிவியில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அப்படி கடந்து டெலிவிஷன் கம்பேர் பண்ணுறதுன்றது அடுத்ததாக இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க, அடுத்ததாக அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால வேறு ஏதாவது புதுசாக பண்ணணுன்றதுனால காமெடியை வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். அதன் மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள், வெளியில் நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி ஒரு மேடை நிகழ்ச்சி பார்த்து கிடைச்சது இந்த படத்துக்கான வாய்ப்பு. இதில் வந்து பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனில் நடிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சவாலான விஷயம். என்ன அப்படின்னா, அவருக்கே பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். பயங்கரமாக சார் வந்து கலாட்டா பண்ணிருப்பார். அண்ட் அவர் எவ்வளோ ஹியூமராக இருக்காரோ அதை விட 200% அவருடைய ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஹியூமராக இருக்கும். அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதே பயங்கரமான சேலஞ்ச். அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயுமே வந்து ஐயோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இது நல்லா பண்ணணும் அப்படிங்கிற பதட்டம் மட்டுமே இருந்தது. அதோட இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 3 காலகட்டங்கள்லையுமே காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரதானமாக இருந்திருக்கு. 3த்துலேயுமே நான் பார்த்தீங்க, படத்தில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என் காமெடிலாம் வருது, எனக்கு பண்ணியிருக்கேன். உங்கள் அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா லைட்டா ஓகே. அந்த லைட்டாங்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் 3த்துக்கும் அந்த காமெடின்ற ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சார் பக்கடா சார், அடுத்த கேள்வி வந்து நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன். நான் வந்து நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு படம் பசங்க படத்துலையும் நடிச்சிருக்கேன், 2ஆவது படம் வம்சத்துலேயும் ஒரு சீன் பண்ணியிருக்கேன். இப்போ 3ஆவது படத்தில் வந்து அம்பிகாபதின்ற கேரக்டர் வந்து நான் எப்படி கரெக்டாக வந்தேன், இல்லை என்னைய மாதிரி ஏற்கனவே யாராச்சும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்? இல்லை, அடுத்த படத்துக்கு ஆப்பு தான் உனக்கு. கொரியர் நான் அமைச்சிடுறேன் சார்.
தெரில பசங்கள்லேயே எப்படி நீ உள்ளே வந்தேன்னு தெரில. அங்கே பண்ண தப்பு தான். ரெண்டாவது வம்சத்துக்குள்ளேயும் எப்படி வந்தான்னு தெரில, இந்த படத்துக்குள்ளேயும் எப்படி வந்தான்னு தெரில. பட் உன் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உன்னுடைய நடிப்பு பிடிச்சதுனால அப்படியே ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் வந்துக்கிட்டு இருக்கேன். பட் அடுத்த படத்தில் வர்றியான்னு எனக்கு தெரியல. கேரக்டர் தான் கண்டிப்பாக வருவேன். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது ஒத்துக்கடாடே. எனக்குன்னு ஒரு ஹீரோயின் இருக்கு. உனக்குன்னு ஒரு ஹீரோயின் இருக்கு. ரியல் லைஃப்ல படத்தோட நிறுத்திக்கணும். ஓகே. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் இல்லை. அவங்க திட்டம் போது மேடம் இல்லைங்க, மேடம் இல்லையா, மாடர்ன் ட்ரெஸ்லாம் இல்லை. இப்போ பசங்களை திட்டுறது, அவங்க திட்டம் போது நீங்கள் வாங்கிக்கிறது, வாங்கித்தான் வேற வழி இல்லை. அந்த இங்கிலீஷில் என்னமோ சொன்னீங்களேப்பா, அது என்னது? என்னமோ அட்ரடாக்ஸ்ன்னு சொன்னீங்களே. இல்லப்பா, யூஸ்வலா இருக்க ஹீரோயின் மாதிரி அதானே பாதி சொல்ல வர. யூஸ்வலா பண்ற ஹீரோயின் மாதிரி இல்ல, வித்தியாசமான ஒரு ரோல். எப்படி உங்களால டைரக்டர் கதை சொல்லும் போது அதை ஓகே சொல்ல போச்சு? அவனே கஷ்டப்பட்டு ஒரு கேள்வியை தேடி யோசிச்சு கேட்கறான், நீங்க அவனை குழப்பி விடுங்க. இரண்டாம் பானிபட் போர் எந்த வருடம் நடந்தது சொல்லுங்க. 2002. இல்லை, இந்த மூவியில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டுவெட் ஆடின மாதிரி இல்லை ஒரு லவ் சீன் பண்ண மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. I'm so happy because this character is amazing and I'm so thankful to Paniraj sir for giving me such an amazing character. And I had fun while shooting, these kids and Sivakarthikeyan, everybody was so friendly and I really had fun. And please do watch this movie and what to say, ellarkum pidikum, just enjoy and enjoy it, that's it. இப்போ ஓவியா வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சார் மக்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி. இல்லை, பொங்கல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டுக்கிறீங்க. பிரதர் என்ன கேட்டீங்கல்ல, இந்த படத்தில் லவ்லாம் பண்ணுறீங்க, இப்படி போகிறீங்க, கழட்டி விடுறீங்க எல்லாம் இங்கே வைங்க, இதை அப்புறம் இது எதுக்கு கையில் சொல்லுங்க கேட்டீங்கல்ல? ஆமாம் கேட்டான். அவங்கள கேட்க மாட்டீங்களா? பொம்பளை பையனை விட்டுருவியோ? ஏன் கேட்பேம்மா பின்னாடி, ரொம்ப அவசரம். நீங்கள் வந்து இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிருக்கீங்க, ரியல் லைஃப்லையும் ஏதாச்சும் நடந்திருக்கா? ஏதாச்சும் இல்லை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க, தெளிவாக கேள்றா. ரியல் லைஃப்ல நான் நிறைய லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கூட நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க சார். அட பாவி, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? ஒன்று வேற யாரு கிடைக்கும்? ஓ, வேற லவர் இருக்குல்ல, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன கொஸ்டின்? எனக்கு லவர் இருக்கானா? இல்லை, நான் படத்தில் வர்ற மாதிரி கிடையாது. நான் கோபமே எனக்கு வர மாட்டேங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி லவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கோபம் என்னன்னே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கோபப்படவே இல்லை. அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டும் இல்லை. இருந்தால் தான் நம்ம அதோட ஒரு என்ன இருக்குது, அதோட த்ரில் என்ன அப்படிலாம் தெரியும். ஐம் வெரி மச் சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள். சார், இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாருமே கேட்காத கேள்வி, இந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்குதா? முக்கியமாக நான் அடிச்சதா தருங்க. அடிச்சுனடா படத்தில் சுவாரஸ்யம்னு விஷயம்னா ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யம் தான். பீச்சில் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும், அதான் உங்களுக்கு தெரியுமே. சில நேரம் உங்கள் மூலமாக வரும், திடீர்னு ஷூட் போயிட்டே இருக்கும்போது காணாமல் போயிடுவாங்க. எங்கடா போனாங்கன்னா போய் கடலில் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அங்கே வர்ற வெள்ளைக்காரிய பொருளாக யார் வந்தாங்கன்னா அவங்க முன்னால் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க இங்கிலீஷில் பேசுகிற பேரில். அப்புறம் அங்கே உள்ள ஸ்லம்மில் உள்ளவங்க ஷூட்டிங் பண்ணுறதுக்கு பணம், அதை கூட இதை கூட அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் கடலுக்குள்ளே குளிச்சுக்கிட்டு இருந்தவன் இறந்து வர போயிட்டாப்புல. எங்களுக்கு அந்த கரெக்டாக ஷூட்டிங் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நடந்துக்கிட்டு ஒரு டெத்து விழுந்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் எங்கள் யூனிட்டே எல்லாம் இடத்த மாறி ஓடி போயிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நின்றுட்டே இருக்கும். பட் அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டே நாங்கள் படம் பண்ணோம். அதே கேள்வி உங்கள்கிட்ட தான். எதுக்கு மைண்ட் ஷூட்டிங் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருந்தது ஷூட்டிங்.
ஏன்னா அந்த அடிக்கிற உச்சி வெயிலில் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எங்களுக்குலாம். ஐயோ இப்படி வெயிலெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண சேச்சே போச்சு அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி இருக்கிறது படத்தில் இருக்க காமெடி தான். ஃபஸ்ட்டு நாங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கணும், அதனால அந்த சீன் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். பட் இவங்கெல்லாம் எங்களுக்கு சீன்ஸ் இருக்கப்போ மோஸ்ட்லி இந்த பசங்களுக்கு இருக்காது, மாறி மாறி தான் சீன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். இங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம், நாங்கள் எப்படியாவது ரொம்ப சார் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடிச்சுன்னா அந்த பக்கம் ஏடா பக்காடா அவனை அடிக்கடா அப்படிங்கடான்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு நாடுபிடி ஆட்டம், ஓடி பிடிக்கிறது, ஒளிஞ்சு விளையாடுறது, வேற என்னெல்லாம் விளையாண்டிங்க இந்த மாதிரி விளையாடுறது. அப்புறம் இவங்களுக்கு மத்தியில் அந்த சின்ன பிள்ளை ஒன்று மாட்டிக்கிச்சு அண்ணம்மா, அதை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காது. அது வந்து இவனுங்க போர்ஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் எங்கள் போர்ஷன் வந்ததுக்கப்புறம் இவனுங்க ஒரு 4 பேராக குரூப்பாக வந்து ஓவியா பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தாக்கா அப்புறங்க சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எனக்கே எதுவும் புரியல நான் அந்த புள்ள பாட்டி தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி இங்கே 4 பேர் ஓவியாட்ட பேசுகிறாங்க, இன்னும் 4 பேர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ஓவியா அம்மா பின்னாடி சுற்றி உட்காந்துக்குவாங்க. சேச்சி சேச்சி எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரும், அது வாங்கி தரேன், சேச்சி எதுவுமே வாங்கி தராது, அது வேறு விஷயம். இப்படி தான் ஃபுல்லாக ஒவ்வொருத்தரையாக கலாட்டம் பண்ணேன். நான் சாரை பார்த்தா மட்டும் டக்குன்னு வணங்கண்ணா, நாங்களாம் சாரை பார்த்தா வந்து சார் ஹலோ சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கு அவனா இருக்கான் வணங்கண்ணா டேட்டுண்ணா வணக்கண்ணா அப்படிதான் அந்த கெட்லேயே தான் சுற்றுவானுங்க ஃபுல்லாக. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்கள போய் கூப்பிட்றதா, இல்லை இங்கே ஷார்ட்டில் எல்லாம் அந்த கண்டினியூட்டி அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதா, ஃபீல்டெல்லாம் கரெக்ட் பண்ணுறதா, அது தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். நல்லா எல்லாரையும் ட்ரில்லு வாங்கினாங்க, அது மட்டும் உறுதி. அவங்கள்ட்ட சுவாரஸ்யம் நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷ்லேயே சொல்லலாம்பா. எனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் தி ஷூட்டிங்? இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய திங்ஸ் நடந்தது. எஸ்பெஷலி நாங்கள் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த வெயிலில் வந்து எனக்கு அலர்ஜி எல்லாம் வந்து ஃபேஸ் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும், சம் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகி வேற ஆள் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலி. தென் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இவங்க கூட, இந்த பசங்க கூட, அப்புறம் டைரக்டர் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஷூட்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக சார் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் கேட்டு கரெக்டாக பண்ணது தான். பட் இவர் வந்து படத்தில் நடிக்கும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி ஃபுல்லாக வந்து ஒரு பிள்ளைக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி இவர் கொன்னே போடுவேன் உன்னைய. ஒரு வாட்டி சும்மா ஏதோ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சும்மா டான்ஸ் ஆடலாம், ஆனால் நீங்களும் ஆடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லும்போது நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அது வந்து பக்கத்தில், அது எனக்கே தெரிலங்க, அண்ணம்மா பக்கத்தில் நின்று ஆடிட்டேன். பின்னாடி இந்த ஏய் சிவகார்த்திகேயா என்ன அங்கே அந்த பிள்ளை பக்கத்தில் ஆடுற கொண்டுருவேன். யாரா இது ஷிஜோ மிரட்டுறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தா இவர் சாரி சார் தெரியாம மன்னிச்சிட்டேன். ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன எதனால அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு? எதனால? இல்லை ஃப்ரெண்டா நீங்கள்லாம் அப்படி? ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக பழகும். இல்லை நீங்கள் மட்டும் ஏன் அண்ணன் மட்டும் அதிகமாக பழகும், மற்ற பசங்கள்லாம் அமைதியாக இருந்துடுறாங்க. நோட்டி கேட்குறா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு கேட்டோம்ல, அதான் சொல்லிட்டாங்களே. நீ கேட்டியான்னு கேட்குறேன். கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டிருக்கேன். ஆமாம், நீ மட்டும்தான் கேட்டிருக்க. அதுக்கு என்ன சொல்லிச்சு அந்த பிள்ளை? வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. வயசு என்னடா, உன் வயசு என்ன? அடுத்த வருஷம் நீங்க இந்த வருஷம் கிளிங்க, அடுத்த வருஷம் நான் கணக்கு பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் 14 வயசு. 9வது படிச்சா 14 தானவா? ஃபெயில் ஆகி படிச்சுன்னா 22 கூட இருக்கும். அது எங்களுக்கு தெரியல. 14 வயசு இந்த மாதிரி இருக்கு, நடக்குது இதெல்லாம். ஓகே, நீங்கள் வந்து காமெடிலாம் வின் பண்ணியிருக்கீங்க நிறையா. டேரக்டர்னுக்கு நிறையா காமெடி வரும். நீங்கள் 2 பேரும் பேசி வச்சு இந்த காமெடி சீன்லாம் பண்ணீங்களா, இல்லை டேரக்டர் என்ன சொன்னதை நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்களா? குட் கொஸ்டின். இந்த மாதிரி அறிவுபூர்வமாக நீ கேட்டதே கிடையாது. இப்போ நான் பதில் சொல்கிறேன். இல்லை, இது வந்து முழுக்க சாரோட ஸ்கிரிப்ட் தான். தேட்டரில் வந்து நீங்கள் வந்த போர்ஷன் வந்து எல்லாருமே அப்படி தேட்டரில் வெடிச்சு சிரிக்கிறாங்க, செம்ம காமெடியாக இருக்குது. நடுவில் ஒரு எமோஷன்லாம் போயிட்டு வரும்போது அதுக்குள்ளே ஒரு கதைக்குள்ளே பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து செம்மையாக எல்லாருமே சிரிக்கிறோம் அப்படின்னா மெயின் கிரெடிட் அவருக்கு தான், பாண்டராஜ் சாருக்கு தான். ஏன்னா அவர் வந்து ஸ்கிரிப்டாக சீனாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சார் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஏன்னா இப்போ உனக்குலாம் ஃபுல் சீனாக எழுதிட்டு வர முடியாது, எழுதிட்டு வந்தால் மட்டும் அதை அப்படியே நீ பண்ணிடுற மாதிரியா சொன்னார் சார். நான் சொல்லலைப்பா, நான் சொல்லணும் ஹீரோ சார். அதனால அவர் வந்து ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக இது இப்படி தான் இருக்கணும், இந்த டைலாக் பேசும்போது இது இந்த இடம்லாம் ஹியூமராக இருக்கணும், அவுட் அண்ட் அவுட் காமெடியாக இருக்கணும். சார் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்தார். 99.9% சாரோட டைலாக்ஸு சீன்ஸ் தான். நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு படம் வந்து பசங்க, இந்த கம்பெனியோட பேர் வந்து பசங்க ப்ரொடக்ஷன். பசங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை அதில் ஏதாச்சும் காரணம் இருக்கலாம்? இல்லை, இப்போ ஒரு பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வச்சேன் அப்படின்னா, அது
பசங்க மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு தான். நாங்களும் பசங்க தான். நாங்களும் பசங்க தான். நான் பண்ண பொம்பளை பிள்ளைல ஒன்றும் சொல்லலை. நீங்கள் திங்க் பண்ணுங்க. நீங்கள் போங்க, நீ கேரளாவில் இருங்க. அதனால் பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னொன்று பசங்க அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை அந்த நேமில் வச்சேன். சார் இல்லை, எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து வேலை வாங்குறது அப்படின்றது ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு டைப்பாக வேலை வாங்கலாம். ஆனால் பசங்களை புரிஞ்சிக்கிறதே ஃபஸ்ட்டு கஷ்டம். அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்குறதுக்கு அந்த செகண்டரி. அதுவும் இந்த படத்தில் 14 பசங்க வேற நீங்கள் வச்சு படம் பண்ணி 14 பேரையும் அசம்பிள் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்குறது, இதை வந்து முதல் படத்துலேயே ரொம்ப ஈஸியாக கையாண்டுட்டீங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் பசங்களாக மாறிடுறீங்களா, இல்லை அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கா, எப்படி வேலை வாங்குறீங்க சார்? அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்லை, பொதுவாக என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, நான் பயங்கரமாக டென்ஷன் ஆவேன். எனக்கு கோபம் பயங்கரமாக வரும். அது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னா அது நடக்கணும். எனக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடணும், இன்னைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா. ஸோ அது சரியாக நடக்கலைங்கிற பட்சத்தில் தான் எனக்கு கோபம் வரும். இப்படி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு நான் எப்படி குழந்தைகளை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளை வச்சு படம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அந்த நேரத்தில் வந்து என்னன்னு தெரில, அவங்கள வச்சு அவங்க மூஞ்சிகள், அவன் பண்ணுற தவறுகள் எல்லாமே வந்து காமெடி ஆகிடுது. குழந்தைகளை வச்சு பண்ண பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லி தப்பு பண்ணாங்க அப்படின்னா கோபம் வரும். பட் இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது சிரிப்பு வந்துடுது. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்ன அப்படின்னா இவங்களை வச்சு படம் பண்ணுறது வந்து ஒரு 10 நாள் தான் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அவங்கள டியூன் பண்ணி அந்தந்த கேரக்டருக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க அப்புறம் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள வச்சு படம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பெரியவங்களை வச்சு வேலை வாங்குறத விட அவங்கள வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாகிடுது. அதுதான் காரணம். நான் வந்து ஷூட்டிங்கில் பார்க்கும்போது சார், நீங்கள் வந்து பசங்கள்கிட்ட வந்து திட்டுறது கூட செல்லமாக தான் திட்டுறீங்க. அது வந்து நம்ம கடினமாக திட்டினா அவங்க வந்து கோச்சிக்குவாங்க, சரியாக பர்ஃபார்மன்ஸ் வராது அப்படிங்கிறது காரணமா, இல்லை அதுதான் மெத்தடா? மேபி அடுத்து பசங்களை எப்படியாவது இயக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லை. திட்டுறது செல்லமாக சில நேரம் திட்டுவேன், சில நேரம் பயங்கர கோவமாக அவங்க கண்ணாப்பனாவும் திட்டுவேன். அந்த மூடிக்கு ஏற்றது பொறுத்து, அந்த சீனுடைய மூடி என்ன இருக்கோ அந்த மூடு மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். சில நேரம் அழுகணும் அப்படின்னா அடியோட விழுந்துடும். என்ன அதனால வந்து மூடு தான் அவன்கிட்ட இருந்து என்ன மூடு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி. திட்டுனா கோவமாக பேசணும் அப்படின்னா ஹார்ஸாக பேசுவேன், ரொம்ப ஒரு மாதிரியே திட்டிடுவேன். கொஞ்சம் இதுவாக இருக்கணும், அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவேன். ஸோ அவங்க மூடுக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சார். இனிமேல் நம்ம சீனை கேட்டு தான் சீனை கேட்டால் நீ இனிமேல் ப்ரிப்பேர் ஆயிடலாம். அடிப்பாங்களா கொல்லுவாங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சார் வந்து சொன்னார்ல, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது அப்படிலாம் சொல்லி, அப்போ உனக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலான சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சார் ஒன்று ட்ரில் வாங்கியிருக்காரு தெரியுது. ஸோ பட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அழுகுனா அழுதுருங்க. ஏன் எதுவும் தப்பா சொல்லிட்டானா? சாரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொன்னால் மட்டும் போதுமானது. நொடிகன்லாம் சொல்லணும். பாண்டியராஜனை வந்து என்னோட அண்ணன் மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. அதனால ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அண்ணன் மாதிரினா எப்படி அவர் சொத்துல பங்கு கேட்பியா? அண்ணன் ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக ரொம்ப பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் டெலிவிஷனில் பண்ணுற காம்பயரிங் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஸ்கில், தனி ஆர்ட். அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணி பண்ணணும். இங்கே இது ஆக்டிங், இது ஒரு தனி ஸ்கில், இதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் படத்தில் நல்லா நடித்து பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதையும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும். இல்லைனா ஏன்னா அடுத்து பண்ண போகிற படங்கள், அடுத்து பண்ணுற படங்கள் இல்லாமல் அங்கே போய் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். யாரோட ஒர்க் பண்ணாங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காரு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இந்த மெரினா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அது வந்து சார், அந்த பாண்டியராஜ் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் வச்ச கான்ஃபிடன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் வச்ச 100% கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ பேருக்கு டவுட் இருந்ததோ இவனுக்கு நடிக்க வருமா, நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உடச்சிருச்சு. அதுக்கு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்கிறது மட்டும் இல்லை, என்றைக்குமே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் நான் அவர்கிட்ட இருந்து கான்ஃபிடென்ஸையும் சேர்த்து கற்றுக்கிட்டேன். தானே தயாரிப்பாளர் அப்படின்னும் போது புதுமுகங்களை இவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு வகையில் சொல்லலாம்,
அது வந்து காஸ்ட் கம்மி பண்ணுற ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறதே மாரி. பட் அவருடைய படம் அது பிஸ்னஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய கதை, மற்றவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இது எல்லாமே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அதிகமான மோட்டிவேஷனை உண்டு பண்ணியிருக்கு. நாங்கள்லாம் அடுத்தடுத்து நல்ல படம் பண்ணுவோன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுதான் நான் இந்த படத்தில் மேஜராக கற்றுக்கிட்ட விஷயம், ஆக்டிங்கிறதையும் தாண்டி. மெரினா உங்களுக்கு ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அண்ட் தேட்டருக்கு வரும்போது இன்னும் அந்த டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீச்சுக்கு போய் காற்று வாங்கின மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு படம் பார்த்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல படம் எல்லாரும் பண்ணியிருக்கோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இன்றைக்கி இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். அண்ட் பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. என்னோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து மசாலா கஃபே, அப்புறம் பாண்டியராஜ் சாரோட அசோசியேட் நவீன் ஒரு மூவி பண்ணுறீங்க. அந்த மூவிக்கு டைட்டில் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஆஃப்டர் தேட் சிலுன்னு ஒரு சந்திப்புன்னு சொல்லி விமல் கூட ஒரு படம், புது டைரக்டர் மிஸ்டர் ரவி. ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் வருது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த ஒரு சொப்ன சுந்தரின்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு பாண்டியராஜ் சார்கிட்ட நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி கேரக்டர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தந்ததுக்கு, அப்புறம் இவ்வளோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு பாண்டியராஜ் சார்னால தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், சிடி போட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வேணும்னா நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லதை கேட்டிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் இங்கே கேட்டிருப்பீங்க, படமும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா இல்லை ஹவுஸ்ஃபுல்லாக தேட்டர் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு தெரியுது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது. அதை மீறி பார்க்கல அப்படின்னா நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா என்ன எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு சந்தோஷம் இந்த படம் கொடுக்கும். என்ன அப்படின்னா மெரினா பீச்சுக்கு போயிருந்தால் ஒரு லைட் ஹவுஸ் ஏரியா போயிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவை மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். எம்ஜிஆர் சமாதி சைடு போயிருந்தால் அந்த ஏரியா மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். மெரினாவுடைய நீளம் வந்து 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டரையும் ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள அப்படியே அழகாக நீங்கள் பார்க்காத ஏரியாவை கூட நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரே பயணத்தில் 2 விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பீச்சுக்கு போனது மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு அனுபவத்தையும் இந்த படம் கொடுக்கும். படம் பாருங்கள் கண்டிப்பாக. என்னுடைய அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.